மூக்குல சதவரிச்சையால அவஸ்தைப்படுறீங்களா? சுவாசம் சரியா பண்ண முடியாம மூக்கு வழியா சிரமப்படுறீங்களா? வாய் வழியா சிரமப்பட்டு வாயெல்லாம் உலர்ந்து போயிடுதா? எத்தனை தடவை திருப்பி திருப்பி ஆப்ரேஷன் பண்ணாலும் மூக்குக்குள்ளார இந்த சதை வளர்ச்சி இல்லை இந்த மூக்கு கட்டிகள் பாலிப்னு சொல்லுவோம், அது வந்துகிட்டே இருக்கா? கவலையே படாதீங்க. எளிமையான ஒரு மருந்து உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம சித்தர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அந்த மருந்து என்னன்னு பார்க்கலாம். இந்த சதை வளர்ச்சி ஏன் ஏற்படுதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மிஸ்டர் லேடிஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன், லக்ஷ்மி ஹெல்த் சென்றது பேசுறாங்க. இப்ப பாருங்க, சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு மூக்குல சதை வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து பொதுவா நிறைய பேருக்கு ஏற்படும். ரெண்டாவது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த திராட்சை பழத்தை மேல தோல் இருக்கு பாத்தீங்களா, அந்த தோலை உரிச்சிட்டு உள்ள அந்த திராட்சை மட்டும் இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி சின்ன சின்ன அளவுல நாசியில என்ன ஆகும்னா கட்டிகள் ஏற்படும். அதை பாலிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் ஏற்படுது அப்படின்னா, மூக்கனுடைய வேலை நம்ம என்ன இருப்போம், சுவாசத்துக்கு தான் பயன்படுது, வாசனை நுகர்றதுக்கு தான் பயன்படுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அந்த மெக்கானிசம் வந்து எப்படி தெரியுங்களா, மூக்குக்குள்ள போகக்கூடிய ஏர் எங்க போகுது, நுரையீரலுக்கு போகுது. அப்ப நுரையீரல் இன்ஃபெக்ஷன் ஆகாம தடுக்கணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, மூக்குலயே வந்து உள்ள போகக்கூடிய ஏரை வந்து சரி பண்ணணும். ஒரு ஏர் கண்டிஷனர் மாதிரி வேலை செய்யும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 2 வீலரு 4 வீலர்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஏர் ஃபில்டர்னு தனியா வச்சிருக்காங்கல்ல, இன்ஜினுக்குள்ள போகக்கூடிய ஏர் டஸ்ட் இருந்ததுன்னா இன்ஜின் வீணாயிரும். அது மாதிரி நம்ம நுரையீரலுக்குள்ள போகக்கூடிய ஏர் வந்து நல்லா இல்லைன்னா அது சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆயிரும். அதனால அதுக்கு ஒரு ஏர் ஃபில்டர் மாதிரி அமைப்பு மூக்குல இருக்கும். என்ன ஆகும் அப்படின்னா, நாசிக்குள்ளார பார்த்தீங்கன்னா அங்கங்க முடிகள் நிறைய இருக்கும். அடுத்து வந்து ஒரு ஈரமான திரவம், சளித்திரவம் லைட்டா மைல்டா சுரந்துகிட்டு இருக்கும். இது என்ன பண்ணுது அப்படின்னா, காற்றுல இருந்து வரக்கூடிய பூஞ்சைகள், தூசிகள், இன்னும் பாக்டீரியா இதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணிடும். ரெண்டாவது வந்து அதையும் ஃபில்ட்ரேஷனையும் மீறி போகும்போது அந்த ஈரத்திரவத்தில் ஒட்டிக்கிட்டு நம்ம அச்சுன்னு தும்மல் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த தும்மல்ல வந்து வெளியே வந்துடும். எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா நம்ம தும்மல் போடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம பாடி வந்து அந்த எனிமீஸ்க்கு வந்து ரியாக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன இவன் இப்படி போய் தும்முறானே, அடுத்தவங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட யோசனை பண்ணல அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அது மாதிரி தும்முனவங்களுக்கு நல்லது, ஆனா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கெட்டது. அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா, கர்ச்சிப்பை வச்சுக்கிட்டு தும்முங்க. என்ன சார் இது கர்ச்சிப்பை வச்சு தும்முன்றீங்களா, திடீர்னு வர்றதுக்கு நான் கர்ச்சிப்பு ஓட முடியுமா அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம். யாரும் இல்லாத இடமா பார்த்து தும்மிட்டு போங்க. சரி, இப்ப என்ன ஆகுது அப்படின் போது, இந்த பூஞ்சைகள் வந்து அதிகமா உள்ள போகும்போது மூக்கு சதை இருக்கு பாத்தீங்களா, லைட்டா மைல்டா இருக்கும். அதுல வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒவ்வாமை ஏற்படும். அது மெயினா வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஈஸியா இந்த அலர்ஜிக்கு ரியாக்ட் ஆகி ஒவ்வாமை ஏற்பட்டு மூக்கு வந்து வீங்க ஆரம்பிக்கும். சமயங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா, சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி பாலிப்ஸ் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி உருவாகும். இதுலயும் இந்த மெயினா ரைனோஸ்போர்டியாசிஸ் அப்படிங்கிற ஒரு பூஞ்சை இருக்கு. அது உள்ள போச்சுன்னா என்ன ஆகுனா, அங்கேயே டெபாசிட் ஆகி அங்கேயே வளர ஆரம்பிக்கும். அந்த இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கேன்சர் வந்துருச்சோங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா பை காட் கிரேஸ் கேன்சர்லாம் வராது, பயப்படாதீங்க. இப்படி வந்து நம்ம மூக்கு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி தான் நம்ம நுரையீரலுக்கு ஏற அனுப்புது. ஒரு சூப்பர் நேச்சுரல் ஏர் கண்டிஷனர் மாதிரி. இது பூஞ்சை காளான மட்டும் பாக்டீரியா மட்டும் ஃபில்டர் பண்ணல, ஏரனுடைய டெம்பரேச்சரையும் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள அனுப்புது. சரிங்க, இப்ப இந்த பாலிப்பு உருவாயிருச்சு. இதுக்கு என்ன மருத்துவம்? ஆங்கில மருத்துவத்துல ஆப்ரேஷன் சொல்றாங்க. ஆனா ஆப்ரேஷன் பண்ணாலும் திருப்பி வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும்போது வரும். நம்ம சித்தர்கள் இதுக்குன்னு ஒரு அருமையான மருந்து சொல்றாங்க. ஈஸியா நீங்களே செஞ்சுக்கலாம். அதை நான் சொல்றேன், கவனமா குறிப்பெடுத்துக்கோங்க. சுத்தமான செக்குல ஆட்டின, செக்குனா மரச்செக்குல ஆட்டின நல்லெண்ணெய் 250 ml. அந்த மரச்செக்கு அப்படின்னா வேகமெல்லாம் ஓடக்கூடாது, மெதுவா. இப்போ மாடை கட்டி சுத்தினா எப்படி இருக்கும் அந்த வேகத்துல ஓடணும். அப்படி உருவாக்குன நல்லெண்ணெய் ஒரு 250 ml எடுத்துக்கோங்க. நாகனம் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில கேட்டா கொடுப்பாங்க, அது ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. நாகனங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ஆறு குளம் குட்டையிலெல்லாம் நத்தை இருக்கும் பார்த்தீங்களா, நத்தை என்ன பண்ணும் அப்படின்னா
தன்னை சுற்றி மேலே வந்து ஒரு ஓடு இருக்கும். அந்த ஓடு வந்து சதை வெளியே வரும். ஏதாவது ஒரு இனிமே வருது, ஏதாவது ஒரு பிரச்சனை டப்புன்னு ஒரு கேப்பு மாதிரி இழுத்து போட்டு முடிக்குங்களா, அந்த கேப்பு தான் நாகனம். சரிங்களா? நிறைய அது நாகனம் வந்து ஆத்தோரங்களில் உதிர்ந்து காஞ்சி போய் கிடைக்கும். அதையும் எடுத்துக்கலாம். இல்லை நாட்டு மருந்து கடையிலேயே கேட்டு வாங்கிக்கலாம். அது ஒரு 50 கிராம் வாங்கிக்கிறீங்க. இந்த நாகனத்தை வந்து சுத்தி பண்ணணுங்க. எப்படி சுத்தி பண்றது? இப்ப ரோட்ல வண்டியில வந்து இந்த வறுகடலை எல்லாம் வறுப்போம் பாத்தீங்களா, ஸ்டவ் எரியும், மேல வந்து ஒரு இரும்பு வானலை வச்சுட்டு மண்ணை போட்டு அதோட நிலக்கடலையை போட்டு வறுத்துட்டு இருப்பான். டக்கு 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 டக்குன்னு சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். சூடா அந்த வறுகடலை வந்து நம்ம டேஸ்டா சாப்பிடுவோம் இல்லைங்களா? அது மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, கடலைக்கு பதிலா நீங்க மணல் கூட நாகனத்தை போட்டு நல்லா வறுங்க. வறுக்கும் போது அந்த நாகனத்தினுடைய எட்ஜஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த எட்ஜஸ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கோல்டு கலர்ல லைட்டா கலர் மாறும். அப்ப நம்ம நாகனம் சுத்தியாச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த நாகனத்தை எடுத்து பயன்படுத்துங்க. வில்வ இலை இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஒரு தேங்காய் அளவு, தேங்காய் இருந்தால் இவ்வளவு பெருசு இருக்கு இல்லைங்களா, அந்த அளவு தேங்காய் அளவு நீங்க வில்வ இலையை எடுத்து அரைச்சி அந்த விழுதையும் வச்சுக்கோங்க. இப்ப அடுப்பை ஏத்திட்டு நல்லெண்ணெயை ஊத்துறீங்க, நாகனத்தை ஊத்துறீங்க, தேங்காவை போடுறீங்க. எல்லாத்தையும் போட்டு அப்படியே சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்ட கிண்ட என்ன ஆகுன்னா, இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் எண்ணெயில் இறங்கி அது அப்படியே கல்கமாக கீழே இறங்கும். திரளா மாறி கீழே இறங்கும். நல்லா இறங்கினதுக்கு அப்புறமா மேலே இருக்கிற எண்ணெயை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய் தான் அருமையான மருந்து. இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, காலை இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இங்கு ஃபில்லர் இருக்கு பார்த்தீங்களா, இங்கு ஃபில்லரில் இல்லை ட்ராப்பர் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டு நல்ல தலையை வந்து இப்படி நல்லா குடிஞ்சிக்கணும். அதாவது ஒரு டேபிள், ஃப்ளாட்டாக ஒரு டேபிள் வந்து அதில் படுத்துக்கிட்டு தலையை வந்து கீழ் மட்டமாக இப்படி இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு பாதிக்கப்பட்ட நாசியில் ஒரு 2 சொட்டு விடுங்க. விட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சு இருந்துட்டு பிறகு என்ன பண்ணுறீங்க, ஒரு 10 தடவை சுவாசத்தை நல்லா இழுத்து விடுங்க, அடுத்த நாசியை மூடிக்கிட்டு. அப்புறம் ஆப்போசிட் நாசியில், நல்ல நாசியில் அதில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அதில் 2 சொட்டு விட்டு அதில் ஒரு 10 சுவாசம் விடுறீங்க. இதுக்கு பேர் நசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி செஞ்சுக்கிட்டே வாங்க. ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு நல்ல ரிலீஃப் தெரிய ஆரம்பிக்கும். தொடர்ந்து ஒரு 45 நாள் எடுத்தீங்கன்னா அந்த கட்டிகள் எல்லாம் காணாம போயிடும், திரும்பியும் வராதுன்றாங்க. எங்க அனுபவத்துல நாங்க பல வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்த பேஷண்ட்டுகளுக்கு கூட இது வரைக்கும் வரல. அவங்க அனுப்பி நிறைய பேருக்கும் இந்த தைலம் நாம கொடுத்து சரி பண்ணியிருக்கோம். ரொம்ப எளிமையா செய்யக்கூடியதுதான். உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க விளக்கம் கேட்டு நீங்க செய்யுங்க. ஏற்கனவே நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்க, ஆஸ்துமா இருக்கிறவங்க தாராளமா பயன்படுத்தலாம். ஒரு மருத்துவனுடைய அறிவுரையின் பேர்ல நீங்களா செல்ஃபா பண்ணிக்காம இன்னொருத்தரை விட்டு பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி பிபி, சுகர், மற்ற இணை நோய்கள் இருந்தாலும் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இன்ஃபேக்ட் உங்களுக்கு சுவாசம் சீராகிறனால மற்ற நோய்களும் சீக்கிரமா சரியாகுங்க. இந்த சைனஸ் சம்பந்தமான மற்ற நோய்களும், அதாவது ஒற்றை தலைவலி, மூக்குல நீர் வடிகிறது, இந்த என்னாகுன்னா அந்த கண்ணெல்லாம் குத்துற மாதிரி இருக்கும், நச நச நசன்னு இருக்கும் இந்த பனிக்காலத்துல, இந்த பிரச்சனைகளும் இந்த தைலம் வந்து அருமையா கேட்குங்க.